வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம டே 11 பார்ட் வந்து பார்க்குறோம். டே 11ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த பார்ட் தான் பார்க்க போறோம். கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ், டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ், கன்ஸ்ட்ரக்டர்ஸ். இந்த பார்ட் தான் நம்ம பார்ப்போம். நேற்று நம்ம பார்த்தது வந்து ஐட்ரேட்டர்ஸ், ஜெனரேட்டர்ஸ், எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், ட்ரை, எக்ஸெப்ட், ஃபைனல், ஃபைல் ரீடிங், ரைட்டிங் பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பார்ப்போம். நாளைக்கு வந்து இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், மெத்தட் ஓவர்லோடிங், மெத்தட் ஓவர் ரைடிங், ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங், இதெல்லாமே வந்து நம்ம நாளைக்கு பதிவுல நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து டே 14ஓட நம்ம வந்து நம்பை, மேட்ப்ளாட்லிப், சீபான், பாண்டாஸ் இதோட நம்ம வந்து பைத்தானை நிறைவு செஞ்சுட்டு 15வது நாள் மிஷின் லேர்னிங் போயிடுவோம். மிஷின் லேர்னிங் போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து டீப் லேர்னிங் வந்து 30வது நாள் வந்து டீப் லேர்னிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்து 41வது நாள் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், NLP அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு 2 நாள் மட்டும் போகும். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அண்ட் ராசா ஒரு மினி ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுவோம். 43வது நாள் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் போய் நம்ம முடிச்சிருவோம். செஷன்ஸ் 50 செஷன்ஸை வந்து நிறைவு பண்ணிடுவோம். இதுதான் நம்மளோட பிளானு. இன்னைக்கு வந்து நம்ம வந்து இருக்கிற செஷன் இது வந்து பைத்தானோட பார்ட்டு டே 11 செஷன்ல நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம செஷனை வந்து கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பார்ட்டை வந்து பார்ப்போம். நேற்றைய பதிவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா bigdatahands-on.com போனீங்க அப்படின்னு சொன்னா நேற்றைய பதிவு வந்து நம்ம இதுல வந்து போட்டுருக்கோம். நீங்க இது வந்து பார்ட் 10ஓட பதிவு வந்து நம்ம bigdatahands-on.com சேனல்ல இருக்கு. நீங்க அதுல போயிட்டு பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து எல்லா வீடியோஸும் நம்ம போட்டிருக்கிறோம். டே 1ல இருந்து நம்ம போட்டிருக்கிறோம். டே 1 பார்ட் 1 பார்ட் 2 ஃபுல்லாக வந்து பார்ட் 10 வரைக்கும் போட்டிருக்கிறோம். அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். நம்ம வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் bigdatahands-on.com. அதில் வந்து வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்மளோட இது எல்லாமே இருக்கும். நம்ம வெப்சைட்டில் அட்ரஸில் போயிட்டு நீங்கள் போய் பார்த்துக்கலாம். நம்மளோட தொடர்பு எண் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 978-988-424 9566182384. நீங்க இந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். 978-988-424. ஆர் எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு, எதுவும் உங்களுக்கு இதுக்கு எதுவும் கிளாஸ் அட்டன் பண்றதுல இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா எங்களை தெரிவிக்கலாம். நாங்க அதை பார்த்துருவோம். நன்றி. இப்போ நம்ம செஷனுக்கு போகலாம். நான் பேசுறது கேக்குதுல? ஓகே. கேக்குதுங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நான் ஸ்பைடர் யூஸ் பண்ண போறேன். ஸ்பைடருங்கிறது ஒரு பைத்தானுக்கான ஒரு ஐடி, ஓகேங்களா? ஸோ இந்த ஐடி தான் நான் வந்து லேட்டர் அந்த மெஷின் லேர்னிங் கோர்ஸ்க்கும் எல்லாத்துக்கும் வந்து இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கே வந்து கொஞ்சம் லைட்டாக என்னன்னு சொல்லிடுறேன், எப்படி அது வந்து இந்த GUI இருக்கும், எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ அதோட சேர்த்து நம்ம இன்றைக்கி கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ பேசிக்காக கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன? இது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பைத்தான் வந்து ஊப்ஸ் கான்செப்டை சப்போர்ட் பண்ணுது. ஊப்ஸுங்கிறது என்னென்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஓகேங்களா? ஸோ ஊப்ஸ் கான்செப்டை வந்து இந்த பைத்தான் வந்து சப்போர்ட் பண்ணுது. பட் ஆனால் பைத்தான் வந்து ஒரு பியூர்
ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லாமல் கூட நம்ம ப்ரோக்ராம் எழுத முடியும். நான் இவ்வளோ ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லாமல் தான் வந்து எழுதியிருப்போம். ஓகேங்களா? பட் பைத்தான் வந்து சப்போர்ட் பண்ணுது. இதே ஜாவா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஏன்னா வந்து அதில் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லாமல் எழுதவே முடியாது. ஓகேங்களா? ஸ்டார்டிங் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் தான் வரும் அதில், ஜாவாலெல்லாம். ஓகேங்களா? ஸோ இந்த பைத்தானில் வந்து ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்காது, நம்ம யூஸ் பண்ண முடியும். ஊப்ஸ் கான்செப்டையும் நம்ம யூஸ் பண்ண முடியும்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த ஸ்பைடர் ஐடி வந்து ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே சம் விட்ஜெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் நியூ ஃபைல் கிரியேட் பண்ணணும்னா நியூ ஃபைலை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி அன்டைட்டில்னு வரும். ஸோ இது சேவ் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப் இன்றைக்கி வந்து கிளாஸ் டாட் பிஒய். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம், சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ வந்து ஒரு கிளாஸ்னால் என்ன அப்படின்னா, கிளாஸுங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. இப்போ ஒரு கார் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்களோ இல்லை வந்து ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் ஸோ முன்னாடி நம்ம என்ன கிரியேட் பண்ணோம், ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு பொருளை நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த கார் அந்த பில்டிங் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம பில்ட் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் தேவை நம்மளுக்கு. இந்த ப்ளூ பிரிண்ட் தான் வந்து நம்மளுடைய கிளாஸ். ஓகேவா? ஸோ கிளாஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஒரு ஆப்ஜெக்டோட கிளாஸ் தான் வந்து ப்ளூ பிரிண்ட் தான் வந்து ஒரு கிளாஸ். ஸோ இந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நம்ம மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஒரு கார் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும் ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சு. நிறைய கார்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரே மாதிரி நிறைய கார்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஒரு கிளாஸ். ஸோ கிளாஸை கிரியேட் பண்ணணும்னா பைத்தானில் வந்து சிம்பிளாக இர்ஃபான் நீங்கள் ஹோஸ்ட்டாக போட்டிருக்கேன்னா இர்ஃபான். ஓகே ஓகே. ஸோ இப்போ கிளாஸை கிரியேட் பண்ணணும்னா அதோட சின்டாக்ஸ் என்னென்னா, முதல்ல கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு இருக்கணும். ஸோ அது ப்ளூ கலரில் மாறுது பாருங்க, அது ஒரு கீவேர்டு. ஸோ கீவேர்டுக்கு அப்புறம் கிளாஸோட நேம், கிளாஸ் நேம். ஓகேங்களா? கிளாஸ் நேம், கிளாஸு ஸ்பேஸ் கிளாஸ் நேம், அதுக்கப்புறம் கோலன் கண்டிப்பாக வைக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஸோ இன்டென்ட் தெரியும். ஸோ 4 ஸ்பேஸ் தள்ளி நிற்கும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வர்றது இதுக்குள்ளே தான் வந்து நம்ம கிளாஸுடைய அந்த ப்ளூ பிரிண்ட் என்ன எழுதணுமோ அது எழுதுவோம். ஓகேங்களா? கிளாஸுடைய டிஃபினிஷன்ஸ் வந்து எழுதுவோம். ஓகே. ஸோ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக கிளாஸுடைய நேம் வந்து ஸோ யூஸ்வலாக வந்து ப்ரோக்ராமர்ஸ் எல்லாமே வந்து கிளாஸுடைய நேம் கேபிட்டலில் தான் ஆரம்பிப்பாங்க. கிளாஸ் சி, கேபிட்டல் சி. ஸோ அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து காட்டுறேன். பிரிண்ட்டு 3/0 வந்து ஒரு எரர் இல்லையா? இப்போ இவ்வளோ நாள் வந்து நம்ம ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் வந்து சும்மா நார்மலாக வந்து ஏதோ ஒரு வேரியபிள் அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட்டு டப்புள் இந்த மாதிரி பார்த்துருப்போம். இப்போ வந்து அந்த லிஸ்ட்டு டப்புள் டிக்ஷனரி அந்த எல்லாத்தையுமே வந்து இன்டிஜராக இருக்கட்டும், ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போ எந்த மாதிரி பார்க்க போகிறோம்னா ஒரு கிளாஸாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு கிளாஸாக நம்ம அதை பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ண வேரியபிள் வந்து வேரியபிள் கிடையாது, அது ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 0 டிவிஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதோட இந்த ஸ்டார்டிங் லெட்டர் பாருங்க, கேபிட்டல் ஆரம்பிக்குது பாருங்க, ZE. ஸோ அப்போ இது என்னது? ஒரு கிளாஸ். இந்த எரர் வந்து ஒரு கிளாஸ். ஸோ இந்த எரர் மட்டும் இல்லை, நிறைய எரர்ஸ். ஸோ இன்டென்டேஷன் எரர் கேபிட்டல் ஐலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த எரர் எல்லாமே வந்து ஒரு கிளாஸாக தான் அவங்க எழுதி வச்சுருக்காங்க. ஓகேவா? இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு str ஹாய், இப்போ பிரிண்ட்டு டைப் ஆஃப் நேம். ஓகே. ஸோ நேமு சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். ரன் பண்ணுறதுக்கு இந்த க்ரீன் முக்கோணம் மாதிரி இருக்கு இல்லையா, அது ப்ரெஸ் பண்ணால் போதும், இல்லை F5 கிளிக் பண்ணால் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பாருங்கள் என்னன்னு சொல்லுது, நம்மளுக்கு கிளாஸ் str தான் சொல்லுது. ஓகேங்களா? ஸோ அப்போ
அந்த நேம் அந்த எஸ்டிஆர் ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு கிளாஸ். ஸோ கிளாஸில் வந்து நீங்கள் என்னென்ன இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நேம் டாட் வச்சா என்னெல்லாம் வருது பாருங்க. ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கலாம், ஒரு வேரியபிள் இருக்கலாம், ஓகேங்களா. அப்போ இந்த நம்ம பார்த்த இந்த டாட் வச்சு போடுறோம் பற்றியா இந்த ஃபங்க்ஷனு. ஸோ இப்போ இந்த டாட் எப்போ வரும்னா இது ஒரு கிளாஸாக இருந்தால், ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தால் மட்டும்தான். அப்போ ஸ்ட்ரிங் வந்து ஒரு கிளாஸ். அந்த கிளாஸுக்குள்ளார இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எழுதி வச்சுருப்பாங்க, ஓகேங்களா. ரிப்ளேஸாக இருக்கட்டும், இல்லை அப்பரு லோயரு, இஸ் அப்பர் இஸ் லோயர், எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து அந்த கிளாஸுக்குள்ளார எழுதி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும். அப்போ இந்த நேம் வந்து ஒரு வேரியபிள் இல்லை, ஒரு ஆப்ஜெக்ட், ஓகேங்களா. ஆப்ஜெக்ட் ஆஃப் விச் ஸ்ட்ரிங்கோட ஒரு ஆப்ஜெக்ட், ஓகேங்களா. இப்போ அந்த ஆப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸை ஆக்சஸ் பண்ண முடியுது. எப்படி ஆக்சஸ் பண்ண முடியுது? டாட் வச்சு, ஓகேவா. ஸோ இதுதான் வந்து கிளாஸ் உடைய இந்த எல்லாமே வந்து இந்த பைத்தானில் கிளாஸாக தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன், கிளாஸ் ஹியூமன் அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன், ஓகேங்களா. ஹியூமன் அப்புறம் காலன் வச்சு என்டர் தட்டுறேன். ஸோ 4 ஸ்பேஸ் தள்ளி வந்து நின்றுச்சு. இப்போ வந்து இந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம என்னெல்லாம் எழுத போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த கிளாஸில் வந்து 2 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து வேரியபிள்ஸு, இன்னொன்று வந்து ஃபங்க்ஷன்ஸு, ஓகேவா. அதாவது கிளாஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிஹேவியர்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். கிளாஸில் என்னென்ன இருக்கும்? பிஹேவியர்ஸ் இருக்கும், ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த பிஹேவியர்ஸுங்கிறது வேரியபிள்ஸ் வச்சுக்கோங்க. ஆக்ஷன்ஸ் அதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா எதுக்கு? ஏதாவது ஒரு வேலையை செய்கிறதுக்காக தானே நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃபங்க்ஷன்ஸு. அப்போ அந்த ஆக்ஷன்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இந்த வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை வந்து கிளாஸில் வேரியபிள்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கூப்பிடக்கூடாது. என்னவா கூப்பிடுவோம்னா வேரியபிள்ஸை வந்து ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன்ஸை வந்து மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. ஸோ ஆட்ரிபியூட்ஸ், மெத்தட்ஸ். ஆட்ரிபியூட்டுங்கிறது வேரியபிள், மெத்தட்ஸுங்கிறது ஃபங்க்ஷன். கிளாஸுக்குள்ளார நம்ம ஆட்ரிபியூட்ஸு மெத்தட்ஸ்ன்னு தான் கூப்பிடணும், ஓகேவா. இப்போ இந்த கிளாஸ்க்குள்ளார ஒரு ஆட்ரிபியூட் கிரியேட் பண்ணணும்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹேண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஹேண்ட்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ ஜஸ்ட் அவ்வளோதான், சிம்பிளாக. இப்போ இந்த கிளாஸுக்குள்ளார நான் ஒரு ஆட்ரிபியூட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன், ஹேண்ட்ஸ் ஈக்குவல் 2 அப்படின்னு. இது மாதிரி லெக்ஸ் ஈக்குவல் டு 2, ஓகேவா. ஸோ இப்போ ஒரு வேரியபிள்ஸை நமக்கு கிரியேட் பண்ணி, அதாவது ஆட்ரிபியூட்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த கிளாஸில், ஓகேவா. ஸோ இப்போதைக்கு நம்ம ஆட்ரிபியூட்ஸ் மட்டும் வச்சுப்போம். இப்போ வந்து நான் இந்த ஹியூமன் அப்படிங்கிற இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு வைங்க. ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம்? சேம் நம்ம ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமனுங்கிறதுனால இப்போ ஒரு ஏதாவது ஒரு நேம் அந்த ஹியூமனுக்கு வச்சுக்கலாம். ஈக்குவல் டு அந்த கிளாஸ் கால் பண்ணணும். ஹியூமன் அப்படிங்கிற கிளாஸ் கால் பண்ணி ப்ராக்கெட்ஸ் போட்டுடணும். ஸோ இவ்வளோ தான். இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு, ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கிளாஸுக்குள்ளார இருக்கிற இந்த ஆட்ரிபியூட்ஸை நான் எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணுறது, எப்படி வந்து நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட்டு அந்த ஆப்ஜெக்ட்டு டாட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அந்த ஸ்ட்ரிங்கில். ஸோ டாட் வச்சா அந்த அந்த கிளாஸுக்குள்ளார இருக்கிற என்னென்ன இருக்கோ அந்த ஆட்ரிபியூட்ஸு, ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ அப்போ ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் இருக்குது. பிரிண்ட்டு ஓகே, சேவ் பண்ணி ரன் பண்ணால் எனக்கு ரிசல்ட் 2 வந்திருக்கு. அப்போ இந்த ரெண்டுமே வந்து ஒரு ஆட்ரிபியூட்டாக இருக்குது, இந்த கிளாஸோட ஆட்ரிபியூட்டு, ஓகேவா. ஸோ மல்டிபிள் ஆட்ரிபியூட்ஸ் நீங்கள் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் சேம் அந்த ஆட்ரிபியூட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. கலீல் டாட் ஹேண்ட்ஸ் சேம் தான், ஓகேவா. ஸோ ஒரு கிளாஸ் வச்சு நீங்கள் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட்ரிபியூட்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம் கிளாஸுக்குள்ளார. ஒரு ஃபங்க்ஷன் அதாவது ஒரு மெத்தட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கிளாஸில் வந்து மெத்தட் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். எப்படின்னா சேம் நம்ம டிஃபினிஷன் அதே தான், டெஃப் ஸ்பேஸு ஃபங்க்ஷன் நேம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வாக்குன்னு வச்சுக்கிறேன், வாக். இந்த ஃபங்க்ஷன் டிஃபினிஷனில் நீங்கள் நம்ம இந்த ப்ராக்கெட்ஸில் இந்த பேராமீட்டர்ஸ் கொடுப்போம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு பேராமீட்டராக நீங்கள் என்ன கொடுக்கணும்னா செல்ஃப். இது எப்போவுமே இருக்கணும். செல்ஃபுங்கிறது
எப்பவுமே வந்து ஒரு கிளாஸுக்குள்ளார ஒரு மெத்தட் நீங்க வந்து டிஃபைன் பண்ணும் பொழுது செல்ஃப் கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா? வாக் காலன், அதாவது நீங்க 0 பேராமீட்டர்ஸ் இருந்தா கூட ஒரு பேராமீட்டர் கண்டிப்பா இருக்கும். இந்த செல்ஃப்ங்கிற பேராமீட்டர் கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் டெஃப் வாக். இப்போ இதுக்குள்ளார நம்ம ஏதாவது பண்ண போறோம். நம்ம எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் ஹியூமன் கேன் வாக் வித் 2 ஹேண்ட்ஸ். அந்த இடத்துல ஒரு 2 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரப்போகுது. சாரி 2 லெக்ஸ். ஓகேவா? ஸோ டாட் ஃபார்மேட்குள்ளார நம்ம அந்த வேல்யூ கொடுக்கணும். இப்போ இந்த வேல்யூ இங்கே என்ன வரணும்? ஆக்சுவலாக 2ன்னு வரணும். எங்கே இருக்குது 2? இந்த ஆட்ரிபியூட்லேருந்து நான் ஆக்சஸ் பண்ணணும். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார இந்த ஆட்ரிபியூட்டை நான் ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த கிளாஸ் நேமை நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது ஹியூமன் டாட் லெக்ஸ்ன்னு அப்படின்னு போடணும். ஓகேவா? ஸோ ஹியூமன் டாட் லெக்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். இந்த கிளாஸ் நேம் டாட்டு இந்த வேரியபிள், எந்த வேரியபிளோ நம்ம கொடுக்கணும். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மெத்தடை கால் பண்ணால் என்ன பண்ணணும்? ஆப்ஜெக்ட் டாட்டு மெத்தடு ஃபங்க்ஷன் கால் பண்ணி ப்ராக்கெட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஓப்பன் ப்ராக்கெட்ஸ், க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ். ஸோ இப்போ தான் ரன் பண்ணால் நம்மளுக்கு அந்த பிரிண்ட் பண்ணுது ஹியூமன் கேன் வாக் வித் 2 legs அப்படின்னு. ஓகேவா? ஸோ இது இந்த செல்ஃப் என்ன அப்படின்னா, இந்த செல்ஃபுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை வேறு எந்த மாதிரி கால் பண்ணலாம்னா, நீங்கள் ஒன்று வந்து ஆப்ஜெக்ட் டாட் அந்த ஃபங்க்ஷன் கொடுக்கலாம். இல்லையா அந்த கிளாஸ் நேம் டாட் அந்த ஃபங்க்ஷன், அதாவது மெத்தட் இந்த செல்ஃப்னு இருக்கு பாருங்க, இதுதான் வந்து ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து நம்ம எந்த மாதிரி எழுதியிருக்கோம், இந்த ஹியூமன் டாட் வாக் ஆஃப் ஆப்ஜெக்ட் இர்ஃபான், இதுதான் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஆப்ஜெக்ட் டாட் வாக்குன்னு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த செல்ஃப்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செல்ஃப்னா என்னது. யாராவது சொல்ல முடியுமா? ஆப்ஜெக்ட், கிளாஸ் ஆப்ஜெக்ட். ஓகே. என்ன ஆப்ஜெக்ட்? நம்ம இந்த கொடுத்துருக்க இந்த இர்ஃபானுங்கிற ஆப்ஜெக்ட். இல்லை கலீல் கொடுத்தா கலீலுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ அப்போ செல்ஃபுங்கிறது கரண்ட் ஒர்க்கிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். கரண்ட் ஒர்க்கிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் இர்ஃபான் டாட் வாக்குன்னு சொன்னேன்னா இதோட ஆப்ஜெக்ட் என்னவா இருக்கும்? இர்ஃபானாக இருக்கும். இப்போ கலீல் டாட் வாக்குன்னு சொன்னேன்னா அதோட ஆப்ஜெக்ட் என்னவா இருக்கும்? கலீலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் அதோட டெஃபினிஷன் என்னன்னா கரண்ட் ஒர்க்கிங் ஆப்ஜெக்ட் செல்ஃபுங்கிறதுக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸை வந்து நம்ம எப்படி கால் பண்ணலாம்னா டேட்டா மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ காமனாக வந்து டேட்டா மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வேரியபிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேரியபிள்ஸ்லேயே வந்து ஃபங்க்ஷனில் வந்து 2 types ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கிளாஸ் வேரியபிள்ஸ், அப்புறம் இன்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ். ஓகே. ஸோ முதல் கிளாஸ் வேரியபிள்னா என்னன்னா, இட்ஸ் டிஃபைன்ட் அவுட் சைடு த மெத்தட்ஸ். இந்த மெத்தட்க்கு இந்த எல்லா மெத்தட்க்கும் அவுட் சைடில் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இந்த கிளாஸுக்குள்ளார. ஸோ இந்த ரெண்டுமே வந்து கிளாஸ் வேரியபிள்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே கிளாஸ் வேரியபிள்ஸ். கிளாஸ் வேரியபிள்ஸை வந்து நீங்கள் ஒன்று ஆப்ஜெக்ட்ஸை வச்சு கால் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு நான் கால் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ கலீல் டாட் ஹேண்ட்ஸ்னு சொல்லியிருக்கேன், கலீல் டாட் லெக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன், இர்ஃபான் டாட் ஹேண்ட்ஸ்னு சொல்லியிருக்கேன், இர்ஃபான் டாட் லெக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்னால் கிளாஸ் வேரியபிள்ஸை ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ண முடியும், இல்லையா பிரிண்ட்டு கிளாஸ் வச்சு கால் பண்ண முடியும், ஹியூமன் டாட் ஹேண்ட்ஸ். ஸோ இந்த கிளாஸ் வேரியபிள்ஸுங்கிறது ஒரு எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு காமனான ஒரு ஆட்ரிபியூட் மாதிரி. ஓகேங்களா? ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும், ஸோ இந்த இர்ஃபான் ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், கலீல் ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த கிளாஸ் வேரியபிள்ஸ் வந்து காமன். ஓகேவா? இப்போ ஹியூமன் டாட் ஹேண்ட்ஸ்னு சொன்னாலும் எனக்கு வந்து 2 தான் ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் வேரியபிளை வச்சு, சரி கிளாஸ் நேமை வச்சு கூட என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ எதனால் இது காமன் நம்ம சொல்கிறோன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் அந்த அந்த கிளாஸ் வேரியபிளை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு வைங்க, அதோட அஃபெக்ட் வந்து
எல்லா ஆப்ஜெக்ட்க்குமே வந்து வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஹியூமன் டாட் ஹேண்ட்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு மாத்துறேன்னு வைங்க. ஓகேவா? ஸோ இது முன்னாடி நான் மாத்துறேன், கட் பண்ணி. ஸோ இதுக்கு நடுவில் நான் இங்கே போடுறேன்னு வைங்க. ஸோ 2 இருக்கும். ஸோ நான் சேஞ்ச் பண்ண பிறகு 3ன்னு ஆகிடும் பாருங்க. ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்து சேஞ்ச் ஆயிரும். இந்த பாருங்க 3ன்னு ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இந்த 3 இருக்கிறது வந்து ஹேண்ட்ஸு. ஓகேவா? ஸோ நான் ஹியூமன் டாட் ஹேண்ட்ஸ்னு சொன்னாலும் எனக்கு 3 தான் வருது. இர்ஃபான் டாட் ஹேண்ட்ஸ்னு சொன்னாலும் 3 தான் வருது. இப்போ கலீல் டாட் ஹேண்ட்ஸ்னு சொன்னாலும் எனக்கு 3 தான் வரும். ஏன்னா வந்து ஒரு தடவை இந்த கிளாஸ் வேரியபிளை சேஞ்ச் பண்ணீங்கன்னா அது எல்லா ஆப்ஜெக்ட்லையும் அஃபெக்ட் ஆகும். அது வந்து ஒரு காமனான வேரியபிளாக வச்சுக்கணும் அப்படின்னா, ஸோ லைக் எல்லா ஆப்ஜெக்ட்க்கும் வந்து சேம் வேல்யூவாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கிளாஸ் வேரியபிள்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஏன்னா வந்து இப்போ சப்போஸ் இந்த மாதிரி இந்த டெஃபினிஷன் பாருங்கள், எல்லா ஹியூமன்ஸுக்குமே வந்து ஹேண்ட்ஸ் 2 தான், லெக்ஸ் 2 தான். யாருக்காவது 3 லெக்ஸ் இருக்கா, 3 ஹேண்ட்ஸ் இருக்கா? இல்லை இல்லையா? அப்போ ஒரு காமனான ஒரு இது ஒரு ஆட்ரிபியூட் இது. எல்லா ஹியூமன்ஸுமே வந்து 2 ஹேண்ட்ஸு 2 லெக்ஸ் தான் இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டன்ட் வேரியபிள். ஸோ இன்ஸ்டன்ட் வேரியபிள்னா என்னன்னு பார்ப்போம். இன்ஸ்டன்ட் வேரியபிளுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, கன்ஸ்ட்ரக்டர் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த கிளாஸ் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோன்னு வைங்க. இர்ஃபான் அந்த ஆப்ஜெக்ட் நேமு ஈக்குவல் டு கிளாஸ் நேமு. இப்போ இந்த ப்ராக்கெட்ஸ் எதுக்கு போடுறோம்? இந்த ப்ராக்கெட்ஸ் ஃபங்க்ஷனுக்குன்னா நம்ம ப்ராக்கெட் போட்டால் ஓகே. ஸோ ஃபங்க்ஷன் வந்து ப்ராக்கெட் இருக்கணும், அது கண்டிப்பாக இருக்கணும். இந்த கிளாஸ்க்கு தான் இல்லையா ப்ராக்கெட்ஸ், நம்ம எதுக்கு இப்போ இங்கே ப்ராக்கெட்ஸ் நம்ம போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராக்கெட்ஸ் தான் வந்து கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இந்த ப்ராக்கெட்ஸ் வந்து இன்சைட் இந்த கிளாஸுக்குள்ளார டிஃபால்ட்டாக ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை வந்து கால் பண்ணும். எப்போ நீங்கள் இந்த ப்ராக்கெட்ஸ் போட்ட உடனே இந்த ப்ராக்கெட்ஸ் வந்து அந்த மெத்தடை வந்து கால் பண்ணும். அந்த மெத்தட் என்னன்னா டெஃப் ஸ்பேஸு அண்டர்ஸ்கோர் இனிட் அண்டர்ஸ்கோர் சார். இப்போ இதுலேயும் கண்டிப்பாக செல்ஃப் இருக்கணும். ஓகேவா? இப்போ என்னன்னா இந்த இந்த ஹியூமன் இந்த ப்ராக்கெட்ஸ் போடுறீங்க இல்லையா? ஸோ இப்போ இந்த ப்ராக்கெட்ஸ் வந்து என்னதுன்னா இந்த ஃபங்க்ஷன், இந்த மெத்தடுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்சைடாக வந்து அந்த கிளாஸில் வந்து இந்த மெத்தடை வந்து கால் பண்ணும், இந்த ப்ராக்கெட்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா. இப்போ நான் வந்து இந்த கிளாஸுக்கு வந்து சில பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ணணும். நீங்கள் இங்கே வந்து நான் இந்த ஹியூமனுக்கு ஒரு நேம் வைக்க போகிறேன். இந்த ஹியூமனுக்கு ஒரு நேம் வைக்கிறேன்னு வைங்க. ஓகேவா? இந்த ஹியூமனுக்கு ஒரு நேமு வச்சுக்கலாம். இப்போ இந்த நேம் வந்து நான் எங்கே போயிட்டு ஸ்டோர் ஆகும்? நான் இப்போ இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளார ஒரு வேல்யூவை நான் ஒரு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன். அப்போ இதோட பேராமீட்டர் எங்கே இருக்கணும்? இந்த இதில் இருக்கணுமா இல்லை இங்கே இருக்கணுமா? அஃப்கோர்ஸ் இங்கே தான் இருக்கணும். ஏன்னா இந்த ப்ராக்கெட்ஸில் வரது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த ப்ராக்கெட்ஸ் வந்து இந்த மெத்தடை கால் பண்ணுதுன்னு. அப்போ இந்த மெத்தடுக்கு நீங்கள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பேராமீட்டர் எங்கே இருக்கணும்? இந்த மெத்தடில் தான் இருக்கணும். நேம்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த பேராமீட்டர் வந்து நேமு. இப்போ இந்த வேல்யூ எங்கே போய் ஸ்டோர் ஆகும்? இந்த நேமில் போய் ஸ்டோர் ஆகும். அந்த செல்ஃபை விட்டுருங்க. செல்ஃப் வந்து அது கரண்ட் ஒர்க் ஆப்ஜெக்ட், அது கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த நேமு இதுதான் வந்து நம்மளுடைய நேம். ஓகேவா? ஸோ இந்த நேம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இர்ஃபான் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் கலீல்னு இருக்குது. ஓகேவா? ஸோ பார்த்த இந்த கிளாஸ் வேரியபிள் எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் வந்து சேமாக இருக்கும். பட் இன்ஸ்டன்ட் வேரியபிள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் வேல்யூஸாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் வேரியபிளை கிரியேட் பண்ணணும்னா நான் என்ன யூஸ் பண்ணணும்னா செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணணும். செல்ஃப் டாட் அதுலேயே அந்த இதிலே காட்டுச்சு பாருங்கள். செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு நேம். இப்போ இந்த செல்ஃப் டாட் நேம்னு வச்ச உடனே என்ன ஆகும்னா இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் வேரியபிளாக மாறிடும். என்னவா மாறும்? இன்ஸ்டன்ட் வேரியபிளாக மாறிடும். ஓகேவா? ஸோ அதை டிஃபைன் இன்ஸ்டன்ட் வேரியபிள் வந்து எப்போவுமே வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளாரையோ இல்லை இந்த மாதிரி மெத்தடுக்குள்ளாரையோ தான் இருக்கும். அவுட் சைட் ஆஃப் த மெத்தட்ஸ்குள்ளார இருந்தால் அது கிளாஸ் வேரியபிள்ஸ், இன்சைட் ஆஃப் த மெத்தடுக்குள்ள இருந்தால் அது வந்து இன்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ். ஓகேவா? இப்போ சப்போஸ் இந்த இன்ஸ்டன்ட் வேரியபிள் கால் பண்ணோம்னா இன்ஸ்டன்ட் வேரியபிளை எப்போவுமே வந்து நீங்கள் ஆப்ஜெக்டை வச்சு மட்டும்தான் கால் பண்ண முடியும்.
ஆப்ஜெக்ட் டாட் வேரியபிள், சாரி நேம். ஓகேவா? இந்த கிளாஸ் நேமை வச்சு இந்த இன்ஸ்டன்ட் வேரியபிளை உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஜெக்டோட நேம் ஆப்ஜெக்ட் டாட் நேம். இப்போ இதை ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஜெக்டோடைய நேம் வேறு, செகண்ட் ஆப்ஜெக்டோடைய நேம் வேறு. ஓகேவா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அதோட வேல்யூஸ் வந்து என்னவா ஆகும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் சப்போஸ் இந்த கிளாஸ் நேமை வச்சு ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஹியூமன் டாட் நேம்னு கொடுத்தேன்னு வைங்க, என்ன சொல்லுது, attribute error, the type object human has no attribute nameன்னு சொல்லுது. அப்போ என்ன அர்த்தம், உங்களால் கிளாஸை வச்சு அந்த இன்ஸ்டன்ட் வேரியபிளை கால் பண்ண முடியாது. ஓகேவா? எப்போ கால் பண்ண முடியும், ஆப்ஜெக்டை வச்சு மட்டும்தான். அதனால தான் நான் இந்த செல்ஃப் டாட்னு சொன்னேன். செல்ஃப்னா என்னது, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் டாட் நேம். அப்போ இந்த ஆப்ஜெக்டோடைய நேம் வந்து எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். இப்போ சப்போஸ் சேஞ்ச் பண்ணணும்னு வைங்க, அந்த நேம் வந்து அந்த ஆப்ஜெக்டோட நேம் சேஞ்ச் பண்ணணும்னா இர்ஃபான் டாட் நேம் ஈக்குவல் டு முகமது இர்ஃபான், இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம முதல்ல இந்த ஹியூமன்ஸ் டாட் ஹேண்ட்ஸ் ஈக்குவல் டு 3 சேஞ்ச் பண்ணோம்னா எல்லா ஆப்ஜெக்ட்க்கும் வந்து சேஞ்ச் ஆச்சு. பட் இந்த ஆப்ஜெக்ட் டாட் நேம் இந்த இன்ஸ்டன்ட் வேரியபிளை சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது வெறும் அந்த அந்த ஆப்ஜெக்ட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ முதல்ல இர்ஃபான் இருந்துச்சு, இப்போ முகமது இர்ஃபான் நான் சேஞ்ச் பண்ணேன். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து பேசிக்காக சொல்லணும்னா. ஸோ இவ்வளோ தான். ஸோ வேரியபிள்ஸில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, கிளாஸ் வேரியபிள்ஸ், இன்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ். கிளாஸ் வேரியபிள்ஸ் டிஃபைன்ட் இன் அவுட் சைடு த மெத்தட்ஸ். அவுட் சைடு மெத்தட்ஸில் நீங்கள் இப்போ டிஃபைன் பண்ணிங்கன்னா இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து ஒரு கிளாஸ் வேரியபிள்ஸ். ஸோ இன்ஸ்டன்ட் வேரியபிளுங்கிறது மெத்தடுக்குள்ளார இங்கே கூட நீங்கள் சொல்லலாம், செல்ஃப் டாட் நேம், இங்கே கூட உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். நேம்னு ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு ஆப்ஜெக்ட் இல்லையா, ஆப்ஜெக்டால் கண்டிப்பாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால தான் நான் இங்கே வந்து ஹியூமன் டாட் லெக்ஸ்ன்னு சொன்னேன். இப்போ இந்த லெக்ஸை நான் ஆக்சஸ் பண்ணால் நான் எதை யூஸ் பண்ணேன், கிளாஸ் நேம் யூஸ் பண்ணேன். இந்த நேம் ஆக்சஸ் பண்ணால் நான் எதை யூஸ் பண்ணோம், இந்த செல்ஃப் யூஸ் பண்ணோம். ஸோ அதுதான் இந்த பேராமீட்டர். இந்த பேராமீட்டர் ஒரு ஆப்ஜெக்ட். நீங்கள் இந்த ஃபங்க்ஷனில் கூட அந்த ஆப்ஜெக்ட் நேம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும், என்ன ரிமூவ் கூட பண்ண முடியும். அதோட ரைட்ஸ் இருக்கும் அதுக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த இனிட்டுங்கிறது கன்ஸ்ட்ரக்டர்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. கன்ஸ்ட்ரக்டர் வந்து எப்போ கால் ஆகும்னா ஒரு கிளாஸ் கிரியேட் ஆகும் பொழுது. ஸோ எப்போ நம்ம கிளாஸை வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்ணும்பொழுது இந்த கிளாஸை கால் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து இந்த இந்த இனிட் அப்படிங்கிற இந்த மெத்தட் வந்து ரன் ஆகும். அதனால தான் வந்து நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் வேரியபிள் கிரியேட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இன்னொரு மெத்தட் இருக்கு, கால்டு டிஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. இப்போ கன்ஸ்ட்ரக்டர் இருக்குன்னா டிஸ்ட்ரக்டரும் இருக்கணும் இல்லையா. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வந்து எப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோமோ அப்போ வந்து ரன் ஆகும். டிஸ்ட்ரக்டர் வந்து எப்போ நம்ம ஆப்ஜெக்ட் வந்து டிலீட் பண்ணுறோமோ அப்போ ரன் ஆகும். அதுக்கு வந்து __del ___ இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் டெலீட் ஆகும் பொழுது இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும். டெலீட்டட்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? டெலீட்டட். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்போ ரன் ஆகும்னா நான் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரிமூவ் பண்ணேன்னா, அதாவது டெலீட் பண்ணேன்னா ரன் ஆகும். இப்போ சப்போஸ் நான் வந்து இந்த இடத்துல டெல் இர்ஃபான் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து டெலீட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ நமக்கு டெலீட்டட் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது பாருங்க. இப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து டெலீட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? பிரிண்ட் டெலீட்டட். ஸோ இந்த டெலீட் எதுக்கு யூஸ் ஆகும்னா அந்த மெமரி ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்னாலே
சாரி ஒரு வேரியபிள்ஸ்க்கு நம்ம மெமரி லொகேஷன் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அது ஒன்றும் இல்லை, இந்த ஆப்ஜெக்டோட மெமரி லொகேஷன் தான். இப்போ இந்த ஆப்ஜெக்டோட மெமரி லொகேஷன் வேணும்னா ஐடி ஆஃப் இர்ஃபான் இந்த ஆப்ஜெக்ட்னு சொல்லி ஒரு மெமரி லொகேஷன் வந்து கிரியேட் ஆகும். அந்த மெமரி லொகேஷன் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து வேற வேற இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் ஐடி ஆஃப் கலீல்னு வச்சுக்கோங்க. வேற ஒரு ஆப்ஜெக்ட், அந்த வேற ஒரு ஆப்ஜெக்ட்க்கு வேற ஒரு மெமரி லொகேஷன் இருக்கும். அப்போ ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்க்கு ஒரு ஒரு மெமரி லொகேஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போதைக்கு நம்ம வேரியபிள்ஸ் டைப் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வேரியபிள்ஸ்க்கு டைப்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக மெத்தட்ஸ்க்கும் வந்து ஒரு ஒரு டைப்ஸ் இருக்கணும் இல்லையா? இது வந்து வேரியபிள் டைப்ஸ்னு வச்சுக்கோங்க. வேரியபிள் டைப்ஸ் இருக்கு. ஸோ வேரியபிள் டைப்ஸ்க்கு இருக்குன்னா கண்டிப்பாக எதுக்கு இருக்கும்? மெத்தட்ஸ்க்கும் வந்து டைப்ஸ் இருக்கும். மெத்தட் டைப்ஸ். ஸோ மெத்தடில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு. ஒரு கிளாஸுக்குள்ளார நீங்கள் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா இந்த 3 டைப்பில் ஒன்று இருக்கும். என்னன்னா நான் ஸ்டாட்டிக் மெத்தட், ஸ்டாட்டிக் மெத்தட், கிளாஸ் மெத்தட். ஓகேவா? ஸோ இந்த 3 டைப் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு. நான் ஸ்டாட்டிக் மெத்தட், ஸ்டாட்டிக் மெத்தட், கிளாஸ் மெத்தட். ஓகேவா? இப்போ இந்த நான் ஸ்டாட்டிக் மெத்தட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஸ்டாட்டிக் மெத்தடுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம இதை கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தட். இது வந்து ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தட். இந்த ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் எப்போ கால் பண்ண முடியும்? ஒரு ஆப்ஜெக்டை வச்சு மட்டும்தான் கால் பண்ண முடியும். அப்போ நான் ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து எப்படி கால் பண்ண முடியும்? யூசிங் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டை வச்சு மட்டும்தான் நம்மளால் கால் பண்ண முடியும் இந்த நான் ஸ்டாட்டிக் மெத்தட். அதனால தான் நான் வந்து இந்த கொடுத்துருப்பேன். ஸோ இர்ஃபான் டாட் வாக்குன்னு கொடுத்துருப்பேன். இதே ஹியூமன் டாட் வாக்குனா அதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் இல்லையா? அப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வச்சு மட்டும்தான் இந்த நான் ஸ்டாட்டிக் மெத்தடை கால் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் ஸ்டாட்டிக் மெத்தடுக்கு எப்போவுமே வந்து ஸோ ஜஸ்ட் டெஃபினிஷன் டெஃப் ஸ்பேஸ் வாக்கு, அதுக்கப்புறம் இதில் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு இருக்கும். செல்ஃப்னு கீவேர்டு இருந்தால் அது வந்து நான் ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ இது ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தட், இது ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தட், இதுவும் வந்து ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தட் தான். செல்ஃப் கீவேர்டு இருந்தாலே அது நான் ஸ்டாட்டிக் மெத்தட். அப்போ ஸ்டாட்டிக் மெத்தட்னா என்ன? ஸோ ஸ்டாட்டிக் மெத்தடுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் மெத்தட் பார்த்துடலாம். ஸோ கிளாஸ் வேரியபிள்ஸ் பார்த்தோம் இல்லையா? சேம் அதே மாதிரி தான் கிளாஸ் மெத்தடும். கிளாஸ் வேரியபிள்ஸ் வந்து கிளாஸ் நேமால் ஆக்சஸ் பண்ண முடியும், கிளாஸ் மெத்தடையும் வந்து கிளாஸ் நேமால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு கிளாஸ் வேரியபிளை வந்து கிரியேட் பண்ணணும்னா அட் கிளாஸ் மெத்தட். ஸோ இப்போ இந்த கிளாஸ் அட் கிளாஸ் மெத்தட் போடுறோம் இல்லையா? இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு டெக்கரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்கரேட்டர் நம்மளும் கிரியேட் பண்ணலாம். ஸோ பட் இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ அட்டு அந்த டெக்கரேட்டர் நேம். ஓகேவா? அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து அந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனை கொடுக்கணும். ஃபங்க்ஷன் ரைட். ஓகேவா? ரைட்டில் வந்து இப்போ இந்த இதில் வந்து நான் செல்ஃப் கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா செல்ஃப் கொடுக்க தேவையில்லை, சிஎல்எஸ் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த பாருங்கள், நான் ஸ்டாட்டிக் மெத்தடில் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு இருக்கணும், கிளாஸ் மெத்தடில் சிஎல்எஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு இருக்கணும். இப்போ இந்த சிஎல்எஸ் எதுக்குன்னா இந்த சிஎல்எஸ் வந்து நம்ம கிளாஸ் மெத்தடை ஆக்சஸ் பண்ண முடியும். எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு கிளாஸ் வேரியபிள்கோட யூஸ் பண்ணணும், கிளாஸ் வேரியபிளோட இன்டராக்ட் பண்ண போகிறேன், கிளாஸ் வேரியபிள்ஸை என்னுடைய ஃபங்க்ஷனுக்குள்ளார யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற போது நீங்கள் வந்து கிளாஸ் மெத்தடை சூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் மெத்தடை வச்சு உங்களால் இன்ஸ்டன்ட் வேரியபிள்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. கிளாஸ் மெத்தடை வச்சு வெறும் கிளாஸ் வேரியபிள்ஸை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் human can write using hands. Dot format. இப்போ இங்கே நான் வந்து
இந்த இடத்துல ஹியூமன் டாட் லெக்ஸ்ன்னு கொடுத்த இல்லையா, அந்த மாதிரி கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இந்த சிஎல்எஸ் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சிஎல்எஸ்ங்கிறது ஒரு கிளாஸ் நேம் தான். அது ஆக்சுவலாக இப்போ இந்த செல்ஃப் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுங்கிற மாதிரி சிஎல்எஸ்ங்கிறது ஒரு கிளாஸ். ஓகேவா? ஸோ கிளாஸு டாட் என்னது ஹேண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு கிளாஸ் மெத்தடை நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்போ சப்போஸ் நான் வந்து பிரிண்ட்டு கலீல் டாட் ரைட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்று வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு கிளாஸ் நேமை வச்சு கூட உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். இதை இந்த கிளாஸ் மெத்தடை ஸோ ஹியூமன் டாட் ரைட்டுன்னு கூட நீங்கள் கொடுக்கலாம். ஹியூமன் டாட் ரைட்டுன்னு கொடுத்தா ஸோ இதுக்கு வந்துடும். ஸோ இந்த சிஎல்எஸ்ங்கிறது ஒரு கிளாஸ் நேமு. இப்போ நமக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு? ஹியூமன் கேன் ரைட் யூஸிங் 2 ஹேண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கிளாஸ் மெத்தட். நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ ஸ்டாட்டிக் மெத்தட் எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, எனக்கு வந்து நான் கிளாஸ் வேரியபிள்ஸும் யூஸ் பண்ண போகிறதில்ல, என்னது இன்ஸ்டன்ட் வேரியபிள்ஸும் யூஸ் பண்ண போகிறதில்ல. அப்படிங்கிற போது ஜஸ்ட்டு சிம்பிளாக ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நம்ம பண்ண போகிறோம், ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம பண்ண போகிறோங்கிற போது அப்போ நீங்கள் ஸ்டாட்டிக் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிக் மெத்தடுக்கு வந்து எந்த விதமான பேராமீட்டர்ஸும் கிடையாது. இந்த கிளாஸ் மெத்தடுக்கு சிஎல்எஸ், நான் ஸ்டாட்டிக் மெத்தடுக்கு செல்ஃபுங்கிற மாதிரி ஸ்டாட்டிக் மெத்தடுக்கு ஒரு வேரியபிள்ஸும் கிடையாது, எந்த ஒரு பேராமீட்டர்ஸும் வந்து நீங்கள் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டாட்டிக் மெத்தட்ஸை வந்து நீங்கள் கிளாஸ் நேமை வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ ஸ்டாட்டிக் மெத்தடை நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா சேம் நம்ம கிளாஸ் மெத்தடுக்கு பண்ண மாதிரி ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படிங்கிற ஒரு அதனால டெக்கரேட்டர் வந்து கால் பண்ணணும். டெஃப் ஸ்பேஸு இந்த ஃபங்க்ஷன் நேமு ஏதோ ஒரு க்ரீட் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஓகேங்களா? க்ரீடுன்னு இருக்கு. இதில் வந்து எந்த விதமான பாராமீட்டரும் நம்ம கொடுக்க தேவையில்ல. ஜஸ்ட்டு பிரிண்ட்டு மார்னிங். ஸோ ஜஸ்ட்டு சிம்பிளாக ஸ்டார்டிங் மெத்தட்னு போட்டு கிரீட் ஃபங்க்ஷன், இது நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்டார்டிங் மெத்தடு. எந்த விதமான இப்போ இந்த ஸ்டார்டிங் மெத்தட் வச்சு நீங்கள் இந்த இதை கூட ஆக்சஸ் பண்ண முடியாது, கிளாஸ் வேரியபிள்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது, இன்ஸ்டன்ஸ் மெத்தடு கூட ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதில் எந்த விதமான இதுவும் இல்லை, லைக் பேராமீட்டர்ஸும் இல்லை. சிஎல்எஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளாஸ் மெத்தட் ஆக்சஸ் பண்ண முடியும், செல்ஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டன்ட் வேரியபிள்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். இதில் ஒன்றுமே இல்லை. ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட்டு சிம்பிளாக கிரீட்டுன்னு கொடுக்கலாம் போதும். பிரிண்ட்டு ஹியூமன் டாட் கிரீடு, அவ்வளோதான். ஸோ நமக்கு கிரீட்டிங் ஃபஸ்ட்டு வந்திருக்கு, குட் மார்னிங் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த 3 டைப் ஆஃப் மெத்தட்ஸ்: நான் ஸ்டாட்டிக் மெத்தட், ஸ்டாட்டிக் மெத்தட், கிளாஸ் மெத்தட். ஓகேவா? ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கிளியர். இப்போ வந்து நம்ம ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ் பார்ப்போம். என்னது பார்க்க போகிறோம்? ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ். ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ். ஸோ ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ்னால் எதுக்குன்னா, இப்போ இந்த இன்ஸ்டன்ட் வேரியபிள் இருக்குன்னு வைங்க, இல்லை கிளாஸ் வேரியபிள் இருக்குன்னு வைங்க. இந்த கிளாஸ் வேரியபிளோட ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குற ஒரு பர்மிஷன்ஸ். இப்போ இந்த மெத்தட் வந்து எப்போ ஆக்சஸ் ஆகணும், இந்த வேரியபிள் வந்து எப்போ ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு பர்மிஷன்ஸை வந்து கொடுக்கறது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ் கொடுக்கும். நம்ம பர்மிஷனை கொடுக்கலாம், இல்லை பர்மிஷனை எடுக்கலாம், இந்த மாதிரி. ஸோ இதில் வந்து ஒன்று ப்ரைவேட். நீங்கள் ஆக்சுவலாக மற்ற லாங்குவேஜஸ்லேருந்து வந்திருந்தீங்கன்னா இது நல்லா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ப்ரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் ஆக்சஸ் மாடிஃபயர்ஸு. பப்ளிக் இருக்குனுங்க, பப்ளிக்கு, ப்ரைவேட்டு, பப்ளிக்கு, ப்ரொடெக்டடு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ். இந்த ப்ரைவேட் வேரியபிள்லாம் என்னென்னா,
அந்த வேரியபிளை வந்து நீங்கள் வெறும் அந்த ஆக்சுவலாக இப்போ வேரியபிள்னு சொல்லாமல் டேட்டா மெம்பர் சொல்லலாம். ஏன்னா வந்து இது மேபி ஒரு ஃபங்க்ஷன் கூட நீங்கள் கொடுக்கலாம், சாரி ஒரு மெத்தட்ஸுக்கு கூட நீங்கள் இந்த ப்ரைவேட் ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ் கொடுக்கலாம். இப்போ இது வந்து ஒரு டேட்டா மெம்பர் இருக்குன்னு வைங்க. ஸோ அந்த டேட்டா மெம்பர்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து ப்ரைவேட் இருக்குது. ப்ரைவேட் எதுக்குன்னா வெறும் நீங்கள் அந்த கிளாஸில் மட்டும்தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த கிளாஸுக்கு வெளியே எங்கேயும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. அது வந்து ப்ரைவேட் மெத்தட், ப்ரைவேட்டு டேட்டா மெம்பர். பப்ளிக்னா என்னென்னா இந்த இந்த டேட்டா மெம்பரை நீங்கள் எங்கேருந்து வேணும்னாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், உள்ளேருந்து கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்மிஷன் ஃபுல்லாக இருக்கும் இதில். பப்ளிக்கு எங்கே வேணும்னாலும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொடெக்டடுங்கிறது என்னென்னா, ஸோ ப்ரொடெக்டட் இப்போ புரியாது, நான் நாளைக்கு வந்து இன்ஹெரிட்டன்ஸ் வச்சு சொல்லும்போது ப்ரொடெக்டட் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ப்ரொடெக்டடுங்கிறது ஒன்று அந்த கிளாஸில் வந்து ஆக்சஸ் பண்ணலாம், இல்லை அதோட ரிலேட்டட் அதோட சைல்டு அந்த கிளாஸோட சைல்டுன்னு சொல்லிக்கலாம். அதாவது இன்ஹெரிட்டட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அதனால தான் நாளைக்கு சொன்னேன் நான். அதோட சைல்டில் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஒன்று அதோட பேரண்ட்டு, இன்னொன்று அதோட சைல்டு. இந்த ரெண்டுத்தில் மட்டும்தான் உங்களால் அந்த டேட்டா மெம்பரை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த ரெண்டு மட்டும் பார்ப்போம், ப்ரைவேட்டு பப்ளிக் மட்டும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ சப்போஸ் இப்போ இந்த நேமை வந்து நான் ப்ரைவேட்டாக மாற்றணும்னு வைங்க, வெறும் அண்டர்ஸ்கோர் போட்டால் போதும். ஸோ டபுள் அண்டர்ஸ்கோர் போட்டால் இது வந்து ஒரு ப்ரைவேட் வேரியபிளாக ஆகிடும். டிஃபால்ட்டாக இருக்கிறது இந்த நார்மலாக இந்த அண்டர்ஸ்கோர் போடாமல் இருக்குது பார்த்தீங்களா, இது என்னதுன்னா பப்ளிக் ஆக்சஸ், பப்ளிக் மாடிஃபயர். ஒன்றுமே போடாமல் ஜஸ்ட் நேம் மட்டும் கொடுத்தீங்கன்னா அது வந்து பப்ளிக்கு. அந்த நேமுக்கு முன்னாடி நீங்கள் அண்டர்ஸ்கோர் போட்டிங்கன்னா அது ப்ரைவேட்டு. ஸோ அதனால தான் இதுக்கு வந்து ப்ரைவேட்டு இந்த அண்டர்ஸ்கோர் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இதில் என்ன ஆகுது, அண்டர்ஸ்கோர் ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாமே வந்து நீங்கள் வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது, எப்போ உள்ளேருந்து மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும் இல்லையா, அதுதான். இப்போ ஸோ இந்த நேம் எல்லாத்தையும் மாற்றிடலாம், அண்டர்ஸ்கோர் மாற்றிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த வேரியபிள்குள்ளார நான் ஆக்சஸ் பண்ணுறேன், சாரி இந்த மெத்தடுக்குள்ளார நான் இந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ எரர் வராது. இப்போ இந்த இடத்துல தான் எரர் வரும் எனக்கு. கலீல்.நேம்னு கொடுத்துருக்க இல்லையா, அங்கே எரர் வரும். ஏன்னா நான் அவுட் சைடு த கிளாஸ் அதை கால் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன வரும், எரர் வரும். ஆட்ரிபியூட் எரர், ஹியூமன் ஆப்ஜெக்ட் ஹாஸ் நோ ஆட்ரிபியூட் நேம். ஓகேங்களா? ஸோ அந்த கலீல்.நேமுங்கிறது இந்த நேம் வந்து ஒரு ப்ரைவேட் மாடிஃபயரில் இருக்குது. அப்போ இந்த நேம் வந்து உங்களால் வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அது வந்து ப்ரைவேட்டு. அது கொடுத்தா நீங்கள் அது வந்து பப்ளிக்கு. அந்த அண்டர்ஸ்கோர் இல்லாமல் கொடுத்தா பப்ளிக்கு, அண்டர்ஸ்கோரோட கொடுத்தா அது வந்து ப்ரைவேட்டு. இப்போ இந்த அந்த ப்ரைவேட் மெத்தட் நான் எப்படிப்பா கால் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து நீங்கள் அது என்னது ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து அந்த ப்ரைவேட் வேரியபிளுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ ப்ராப்பர்ட்டினா என்னன்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து ப்ராப்பர்ட்டிக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியணும்னா கெட்டர் அண்ட் செட்டர். என்னது கெட்டர், கெட்டர், செட்டர், டெலீட்டர்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மூணுமே தெரியணும் உங்களுக்கு, கெட்டர், செட்டர், டெலீட்டர். ஸோ கெட்டருங்கிறது அந்த வேரியபிளோட வேல்யூ வாங்குறது, வேல்யூ வந்து கெட் பண்ணுறது. செட்டருங்கிறது அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ செட் பண்ணுறது. டெலீட்டருங்கிறது அந்த வேரியபிளை டெலீட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மூணுமே நம்ம இப்போ இந்த ப்ரைவேட் ஆக்சஸ் மாடிஃபையரில் இருக்கிற இந்த வேரியபிளை வச்சு நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வேரியபிளை நம்ம வெளியில் ஆக்சஸ் பண்ண முடியாது இல்லையா? ஓகே, ஸோ இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை கிரியேட் பண்ண போகிறேன். ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டிஃபால்ட்டாக என்னவாக இருக்கும்னா கெட்டராக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராப்பர்ட்டி கொடுத்தாலே அது வந்து கெட்டர். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுவோம், மெத்தட் வந்து கிரியேட் பண்ணுவோம். டெஃப் நேம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? என்ன சொல்லி நேம்னு வச்சுக்கிறேன். செல்ஃப் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நான் இது வந்து ஒரு கெட்டருங்கிறதுனால இந்த மெத்தட் வந்து ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், அந்த ஆக்சஸ் மாடிஃபையர் அந்த ப்ரைவேட்டில் இருக்கிற இந்த நேம் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. எங்கே ரிட்டர்ன் பண்ணுது, இந்த நேம் வந்து ரிட்டர்ன் பண்ணுது, ப்ரைவேட் வேரியபிளை ரிட்டர்ன் பண்ணுது.
ஸோ அது வந்து ஒரு கெட்டராக மாறிடுச்சு. இப்போ இந்த மெத்தட் வந்து ஒரு கெட்டர். இப்போ ஒரு செட்டரை கிரியேட் பண்ணணும்னா, ஸோ அதுக்கு முன்னாடி கெட்டர் பார்த்துருவோம். இப்போ என்னால் இதுக்கு முன்னாடி வந்து இந்த கலீல் டாட் நேம்னு கொடுத்தேன் இல்லையா, அப்போ ஆக்சஸ் பண்ண முடிஞ்சுதா? முடியல, நம்மளுக்கு எரர் வந்தது இல்லையா. இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு சாரி இது வந்து செட்டரில் வரும், ஆனால் கெட் பண்ண முடியுது இல்லையா. செட்டர் வரும்போது நம்ம பார்ப்போம். இந்த பாருங்க, ஒயிட்டு நன்னு வருதா? சாரி, ஐ திங்க் அது எது கால் பண்ணணும். சாரி, ஓகே, ஐ திங்க் பிரிண்ட் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது கெட்டரில் பிரிண்ட் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு கலீல் டாட் நேம்னு கொடுத்தாலே போதும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதனால் நமக்கு ஓகே பிரிண்ட் பண்ண தான் வருதா. இந்த நன்னுங்கிறது என்னது அப்போ? ஸோ நமக்கு இது வருது, நேம் வருது, பட் அதுக்கு முன்னாடி நன்னு வருது. இது என்னதுன்னு தெரில. ஓகே நம்ம பிரிண்ட் ஓகே. ஸோ இதுதான் வந்து பிரச்சனைங்க. நன்னு எதுக்காக வருதுன்னா, ஹியூமன் டாட் கிரீடுன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, அதனால். இந்த கிரீடு வந்து ஒரு ஃபங்க்ஷனு, அது எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. ஸோ டிஃபால்ட்டாக என்ன ரிட்டர்ன் பண்ணோம்? இந்த கிரீட்டை எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. ஸோ அதனால் டிஃபால்ட்டாக நன்னு வரும். அதனால தான் நமக்கு நன்னு அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதுதான் பிரச்சனை. ஓகே, ஸோ அப்போ நம்ம கெட்டரை வச்சு நம்ம அந்த ப்ரைவேட் வேரியபிளில் இருக்கிற வேல்யூவை நம்மளால் வாங்க முடிஞ்சது, கெட் பண்ண முடிஞ்சது. பட் ஆனால் செட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் நம்மளுக்கு எரர் வந்தது. செட் பண்ணுறதுனா என்னென்னா, அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறது. இர்ஃபான் டாட் நேம் ஈக்குவல் டு முகமது இர்ஃபான் கொடுத்தோன்னா இங்கே வந்து எரர் வரும். ஏன்னா செட்டர் நம்மளுக்கு வந்து இது கிரியேட் பண்ணல. கெட்டரை வந்து கிரியேட் பண்ணிட்டோம், செட்டர் கிரியேட் பண்ணல. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு செட்டர் கிரியேட் பண்ணணும்னா ஒரு டெக்கரேட்டர் அட்டு நேம் டாட் செட்டர். ஸோ நான் வச்சுக்கோங்க, நேம் டாட் செட்டர் அப்படின்னு போடணும். நேம் டாட் செட்டர் டெஃப் நேமு செல்ஃபு கமா வேல்யூ. இதில் வந்து ஒரு பேராமீட்டர் வாங்கும். ஸோ இது என்ன பேராமீட்டர்னா, நம்ம செட் பண்ண போகிற பேராமீட்டர். ஸோ நமக்கு இப்போ இந்த இர்ஃபான் டாட் நேம் ஈக்குவல் டு முகமது இர்ஃபான் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த வேல்யூ அப்படிங்கிற பேராமீட்டரில் என்ன இருக்கும்னா இந்த வேல்யூ தான் இருக்கும். இப்போ இந்த வேல்யூ தான் நம்ம இந்த ப்ரைவேட் ஆக்சஸ் மாடிஃபைல இருக்கிற இந்த வேரியபிளோட வேல்யூ சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படி சேஞ்ச் பண்ணுவோம்? செல்ஃப் டாட் அண்டர்ஸ்கோர் நேம் ஈக்குவல் டு வேல்யூ. ஓகேவா? ஸோ நம்ம செட்டர் என்ன பண்ணிட்டோம், செட்டர் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அதை ரன் பண்ணுறேன். வந்த பிரச்சனை நமக்கு இப்போ வரல. நீங்கள் பாருங்கள், முகமது இர்ஃபான்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நம்ம நேம் வந்து இர்ஃபான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் முகமது இர்ஃபான் சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போ நம்ம செட்டரை கிரியேட் பண்ணிட்டோம், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ நான் அதை டெலீட் பண்ணுறேன்னு வைங்க. ஸோ டெலீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். டெல்லு இர்ஃபான் டாட் நேம். ஸோ இந்த வேரியபிளை நான் என்ன பண்ண போகிறேன், டெலீட் பண்ண போகிறேன். இப்போ இது ஒர்க் ஆகுதா? attribute error, can't delete attribute. ஸோ அப்போ இந்த வேரியபிளுக்கான டெலீட்டர் நம்ம கிரியேட் பண்ணலை. ஸோ அப்போ டெலீட்டரும் கிரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி டெக்கரேட்டர் அட் நேம் டாட் டெலீட்டர் டெஃப் நேம். இப்போ இதில் பார்த்தீங்களா, இந்த மெத்தட் நேம் எல்லாமே வந்து சேமாக இருக்கணும். ஓகேங்களா? மெத்தட் நேமு சேமாக இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா வந்து ஒரு மெத்தட் ஓவர்லோடிங்கா. ஏன்னா வந்து ஓவர்லோடிங்கிறது ஒரே ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸோடு இருக்கும். அதுதான் வந்து ஓவர்லோடிங், மெத்தட் ஓவர்லோடிங் சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம நாளைக்கு பார்ப்போம். அது ஆக்சுவலாக இப்போதைக்கு வேண்டாம். வேல்யூ காலன். இப்போ நம்ம என்ன டெலீட் பண்ண போகிறோம், இந்த ப்ரைவேட் ஆக்சஸ் மாடிஃபையரில் இருக்கிற இந்த வேரியபிளை டெலீட் பண்ணணும். எப்படி டெலீட் பண்ணலாம், ஜஸ்ட் டெல்லு
செல்ஃப் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர். ஸோ நம்ம அங்கே அந்த இதில் பண்ண அதே தானே நம்ம இங்கே பண்ணுறோம். இந்த டெல் இர்ஃபான் டாட் நேம்ங்கிறது தான் இங்கே நம்ம டெல் அண்டர் செல்ஃப் டாட் நேம்னு கொடுத்துருக்கோம். எதனால் கொடுத்துருக்கோம்னா இது வந்து ஒரு ப்ரைவேட் ஆக்சஸ் மாடிஃபையரில் இருக்குது. இதனால் அவுட் சைடில் கால் பண்ண முடியாது. பட் இன்சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் கால் பண்ண முடியும். இன்சைட் ஆஃப் த ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு ஒரு மெத்தட் இருக்குது கால்டு நேம் அப்படின்னு. ஸோ அதால் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டியை முதல் க்ரியேட் பண்ணேன். அந்த வேரியபிளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி க்ரியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு செட்டர் க்ரியேட் பண்ணேன், டெலிட்டர் க்ரியேட் பண்ணேன். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியோடது, கெட்டர் செட்டர் டெலிட்டர். ஓகேவா? ஸோ ஐ திங்க் நம்ம இதோட முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இர்ஃபான், இந்த கெட்டர் செட்டர் டெலிட்டர் யூஸ் பண்ணி மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம டெலிட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி செட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஆமாம், அது வேறு வேறு ஆப்ஜெக்ட்க்கு வேறு வேறு வேல்யூஸ் இருக்கும். இப்போ வந்து இப்போ நான் இர்ஃபானுக்கு வந்து நான் இல்லை, ஃபார் ஈச் ஆப்ஜெக்ட் நம்ம ஈச் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம அந்த போட்டு கிரியேட் பண்ணுமா, நம்ம டெக்கரேட்டர் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வேரியபிளுக்கும் வந்து ஒரு ஆமாம் கரெக்ட் தான், ஒரு வேரியபிளுக்கும் வந்து ஒரு கெட்டர் செட்டர் டெலிட்டர் நீங்கள் போடணும். இப்போ ஒரு வேரியபிள் இந்த நேம் அப்படிங்கிற வேரியபிள் இருக்குன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி கெட்டர் செட்டர் டெலிட்டர் நீங்கள் கிரியேட் பண்ணணும். இப்போ வேற ஒரு வேரியபிள் நேம்லயே தான் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஒரு நேம் போட்டுக்கலாமா? இல்லை போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ வந்து லைக் வேற என்ன கொடுக்கலாம் நம்ம? Okay, I can understand. The variable name should be right in a function body, method body. ஆமாம், அந்த மெத்தடுக்குள்ளார நம்ம அந்த வேரியபிள் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. இது வந்து நம்ம கால் பண்ண போகிறது. இப்போ இந்த இர்ஃபான் டாட் நேம், அந்த கலீல் டாட் நேம் இருக்கு பார்த்தியா, இதுதான் வந்து நம்மளுடைய அந்த ப்ராப்பர்ட்டி. இங்கே வந்து நீங்கள் வேற ஒரு நேம் கொடுக்குறீங்க. இப்போ சாம்பிள் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த சாம்பிள் நீங்கள் கொடுக்கணும் இங்கே. ஓகேவா? பட் அந்த இன்சைட் மெத்தட் வந்து நீங்கள் எந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ண போகிறீங்களோ அந்த வேரியபிள் கரெக்டாக இருக்கணும், அந்த நேம் கரெக்டாக இருக்கணும். இந்த நேம் கேன் பி டிஃபர். And நம்ம ஸ்டாட்டிக் மெத்தட் பார்த்தோம். இந்த ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வியூல பார்த்தோம்னா எங்க யூஸ் ஆகும்? ஏன்னா இது யூஸ் ஆகாத ஒரு சிம்பிளா ஒரு ஃபங்க்ஷனா கிடக்குள்ள, இது என்ன யூஸ்? இது ஒரு ப்ராஜெக்ட் வியூல பார்க்கும்போது எங்க எதுக்காக யூஸ் ஆகலாம்? ஓகே, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு காமனான ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போறீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து சார்ட் பண்ண போறீங்கன்னு வைங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு சார்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன். இதில் வந்து நம்ம எந்த விதமான ஒரு யூசேஜ், சப்போஸ் என்ன சொல்கிறது, அதாவது இது வந்து கிளாஸ் வேரியபிள்ஸோ இல்லை இன்ஸ்டன்ட் வேரியபிள்ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. காமனாக ஏதோ ஒரு சார்ட் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்குது, இந்த லிஸ்ட்டை நம்ம வந்து சார்ட் பண்ண போகிறோம்னு அர்த்தம். ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து சப்போஸ் ஏதோ ஒரு சார்ட் பண்ண போகிறோம், சார்ட்டிங் ஆப்ரேஷன் சார்ட் பண்ண போகிறோன்னு வைங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சார்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து எந்த விதமான ஷார்ட்டோட மெத்தட் வந்து இங்கே எழுதிடுவோம், அப்புறம் இதை கால் பண்ணிக்கலாமா? ஆமாம், இதை வந்து நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம எந்த விதமான லைக் கிளாஸ் வேரியபிள்ஸோ இல்லை இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அப்போ எதுக்கு தேவையில்லாமல் நம்ம வந்து நான் ஸ்டாட்டிக் மெத்தட் கிரியேட் பண்ணணும்? ஸ்டாட்டிக் மெத்தடை கிரியேட் பண்ணி ஒரு ஜஸ்ட் அதுவே ஒரு லிஸ்ட்டாக வாங்கிக்குது, சார்ட் பண்ணி கொடுக்குது, அவ்வளோதான். ஓகே, ஸோ இது கிளாஸ்க்குள்ளேயே கால் பண்ண முடியுமா ஸ்டாட்டிக் மெத்தட்? கால் பண்ண முடியுங்க. அதான் அந்த கிளாஸ் நேம் வச்சு கால் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த வாக்குலேயே வந்து நீங்கள் ஹியூமன் டாட் சார்ட் அந்த மாதிரி கால் பண்ணுவாங்க. அந்த கிளாஸ் நேம் வச்சு கால் பண்ணணும். ஸ்டார்டிங் இதுக்கு நம்ம ஒரு லிஸ்ட் கொடுக்கணும் இல்லையா? கொடுக்கணும். ஆமாம், கொடுக்கணும். ஸோ ஏதாவது ஒரு லிஸ்ட் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து நம்மளுக்கு சார்ட்டட் லிஸ்ட்டாக நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்ம யூஸ்வலாக நம்ம பண்ணுவோம் இல்லையா ஃபங்க்ஷன்ஸு, எந்த ஒரு லைக் ஏதோ ஒரு வேலையை பண்ண போகிறது, அவ்வளோதான். ஸோ வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இதில் இப்போ வாக்குனா நம்மளுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சம் வேரியபிள்ஸ், இன்ஸ்டன்ட் வேரியபிள்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது கிளாஸ் மெத்தட்னா நம்ம கிளாஸ் வேரியபிள்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு யூசேஜ் இருக்குது அதில், ஓகேங்களா? அதனால நம்ம அந்த மெத்தடை சூஸ் பண்ணுறோம். இப்போ எந்த விதமான வேரியபிள்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, நானே வந்து ஒரு வேரியபிளை வாங்கி வேல்யூவை வாங்கி நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற போது நீங்கள் ஸ்டாட்டிக் மெத்தடை சூஸ் பண்ணிக்கலாம்.
தேங்க்ஸ் இர்ஃபான். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? வேற யாருக்கும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கேட்டுடுங்க. யாருக்கும் டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே இர்ஃபான் நீங்களே அப்படியே க்ளோசிங் கொடுத்துருங்க இர்ஃபான். ஓகே. ஓகே, ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஆக்சுவலாக சேட் பாக்ஸில் கேட்டிருக்காரு, இர்ஃபான் கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் ஃபார்மேட்டுன்னு. ஸோ இந்த ஃபார்மேட் வந்து நம்ம ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங்னு அர்த்தம். ஸோ இது என்ன அர்த்தம்னா, இந்த ஃபார்மேட்டுங்கிறது சப்போஸ் நீங்கள் இந்த ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து இந்த மாதிரி கர்லி ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த கர்லி ப்ராக்கெட்ஸில் வந்து ஏதோ ஒரு வேல்யூ வந்து வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரிங் இந்த இடத்துல ஏதோ ஒரு வேல்யூ வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த வேல்யூவுக்கு நம்ம ஒரு ஸ்பேஸ் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிடறோம். இங்கே ஒருத்தர் வரப்போறாரு, அவருக்கு வந்து ஒரு இடம் போட்டு வச்சிடறோம். ஓகேங்களா? ஸோ அவருக்கு நம்ம வேல்யூஸ் கொடுக்குறோம். அந்த இடத்துல வந்து ஒரு வேல்யூஸை போடுறதுக்கு ஃபார்மேட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்குறோம். இப்போ இந்த ஸோ இந்த வேல்யூ human.lex2 இல்லையா, இந்த 2 வேல்யூ எங்கே போய் செட்டில் ஆயிரும்னா இந்த இடத்துல வந்து செட்டில் ஆயிரும். அதனால தான் இங்கே பாருங்க 2 அப்படின்னு வந்திருக்கு பாருங்க, இந்த இடத்துல 2ன்னு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் யூஸ் ஆஃப் இந்த ஃபார்மேட். இது இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம், அதில் இருக்கும் ஆக்சுவலாக ப்ரீஃபாக ஃபார்மேட்டிங் மெத்தட்ஸே நிறைய இருக்குது. ஓகேங்களா? அதில் ஒரு மெத்தட் இது ஃபார்மேட்டு. ஓகே. ஸோ வி ஆர் bigdatahandson.com. ஸோ எங்களுடைய வெப்சைட் வந்து bigdatahandson.com. அதில் போயிட்டு நீங்கள் ஸோ முன்னாடி பார்த்த இந்த வீடியோஸு, ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த இந்த 10 வீடியோஸும் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பைத்தன் எடுத்திருப்போம், அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டிலாம் எடுத்திருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம வெப்சைட்லேருந்து பார்க்கலாம். இல்லை யூடியூப் சேனல் கூட இருக்குது. ஓப்பன் ஆகிறதுக்கு லேட் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ bigdatahandson.com இந்த வெப்சைட்டில் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து மீட்டப் அப்லோட்ஸ், மீட்டப் வீடியோஸ்ன்னு இருக்கும். ஸோ அதில் வந்து எங்களுடைய வீடியோஸ்லாம் இருக்கும் அதில். ஸோ இதுலேருந்து நீங்கள் டேரெக்டாக பார்க்கலாம், இல்லையா யூடியூப் சேனலில் கூட நீங்கள் போயிட்டு பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ லேட்டர் நம்ம போடுற இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த யூடியூப் சேனலில் கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து நாங்கள் ப்ரீவியஸாக எடுத்த இந்த வீடியோஸ். ஸோ இந்த வீடியோஸ்லாம் நம்ம ப்ரீவியஸாக எடுத்தது. ஓகே. இந்த சாட் பாக்ஸில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, சார் வி கேன் யூஸ் எஃப் ஸ்ட்ரிங். ஸோ அதான் நான் சொன்னேன், இந்த ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங்கில் வந்து லைக் 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் இருக்குது. ஓகேங்களா? அந்த 3 டைப் ஆஃப் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங்கை வந்து நான் அந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிற அந்த இதில் இந்த வீடியோவில் நான் எடுத்திருப்பேன். எஃப் ஸ்ட்ரிங்கு, அதுக்கப்புறம் டாட் ஃபார்மேட்டு, அதுக்கப்புறம் அந்த பர்சன்டைல் எஸ் போட்டு ஃபில் பண்ணுறது. ஸோ அதெல்லாமே நான் இந்த வீடியோவில் எடுத்திருப்பேன். ஓகேங்களா? ஸோ அது பார்க்கணுன்னா நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ தேங்க்யூ. ஸோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நன்றி நண்பர்களே.